தருணத்துக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதியும் இடைவிடும் உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை உறுதிப்படுத்தும். உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட அழுத்த மாட்டவர்களே, திரும்பி போகும் பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை திரும்பி போக கிருபை பாராட்டு. மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு காரியம் மீண்டும் திரும்பி வருவது. உலகத்தில் வந்தவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் வந்தார்கள், அநேக காரியங்களை செய்தார்கள், சொன்னார்கள். ஆனால் இவர் ஒருவர் மட்டும்தான் மரித்து உயிரோடு கூட எழுந்து திரும்பி வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்தில் வந்த ஒருத்தர் கூட திரும்பி வருவேன் என்று வாக்கு பண்ணவில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும் சொன்னார், நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, காத்திருக்குதல், இது நம்முடைய அடிப்படை உபதேசங்களில் ஒன்றாக இருக்கிறது. சபை என்பது தேவனுடையதான மனவாட்டி அல்லது தேவனுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. எதற்காக? ரட்சிக்கப்பட்ட உடனே அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களையும் என்னையும் ஏன் பரலோகத்திற்கு கொண்டு போகாமல் ஆண்டவர் ஒரு சபையாக இணைத்து இங்கே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் நிச்சயமாய் திரும்பி வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் திரும்பி வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் மட்டும் தீர்க்க தரிசனங்களாக 20% வேதாகமத்தில் இருக்கிறது. சோ நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் திரும்பி வருவார். அவர் ஒரு முறை சொன்னாலே ஆண்டவர் கண்டிப்பாய் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறார். இதுல 20% சொல்லி இருக்கிறார். நிச்சயம் இயேசு திரும்பி வருவார். அந்த வருகைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக, ஆயத்தப்பட்டவர்களாக, குமாரனை சந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுக்கு தான் திருச்சபை. திருச்சபை என்பது வேற எதற்கான இடமும் இல்லை. சபை என்பது நீங்கள் வீட்டிலேயே இருந்து ஆராதிக்க முடியும். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அங்கிருந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்ல, இந்த ஆன்லைன்ல அப்படிங்கிறதுல நீங்க நிறைய செய்யலாம். ஆனால் நாம் ஏன் கூடி வருகிறோம்? சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபை என்கிறதான இந்த அடிப்படை நோக்கம் என்ன? கர்த்தர் சபையை உருவாக்கணும் அடிப்படை என்னவென்று சொன்னால், தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தம்முடைய சாயலாய் தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்றார் போல் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற பரலோகத்திற்கு ஏற்றார் போல் உங்களை என்னை மாற்றுகிறார். அதை மாற்றுகிற இடம்தான் திருச்சபை. அதை சொல்லிக் கொடுத்து உருவாக்குகிற இடம்தான் திருச்சபை. அப்படி வரும்பொழுது திருச்சபை எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், இயேசு திரும்பி வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கு. வருகைக்கான இந்த உபதேசத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வரும் காரியங்களை குறித்து போதிப்பார்கள். ஆவியானவர் தான் சபையை கொண்டு போய் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது சபையினுடைய அடிப்படை உபதேசத்தில் ஒன்று இயேசுவை சந்திப்ப காத்திருப்பது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் சபை அதை விட்டு, அந்த உபதேசத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கிறது. சபைக்கு இயேசு வருவார்னு தெரியும். அதெல்லாம் சபை இல்லைன்னா சொல்றது இல்லை. ஒரு சாரார் தான் சொல்றார் இயேசு திரும்பி வர மாட்டார். ஆனால் இயேசு வருவார் என்று அநேகருக்கு தெரியும், பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும். அதுல மாற்று கருத்து இருக்கிறது. உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக வருவார், உபத்திரவ காலத்துக்கு நடுவிலே வருவார், உபத்திரவ காலத்துக்கு பின்பாக வருவார் என்று சொல்லி நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. ப்ரீ ட்ரிபுலேஷன், போஸ்ட் ட்ரிபுலேஷன், மிட் ட்ரிபுலேஷன் என்று சொல்வார். ஆனால் இயேசு வரமாட்டார் என்று யாரும் சொல்லவில்லை. இயேசு திரும்பி வருவார் என்று தான் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நாம் அடிப்படை உபதேசத்தில் தவறவில்லை. ஆனால் எங்கே தவறுகிறோம்? வருகை இருக்கிறது என்று தெரிகிறது, ஆனால் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா என்றுதான் கேள்வி. வேதாகமம் முழுவதும் ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஆயத்தப்படு. உன் நேசரை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட்டு உன் சகோதரனை ஆயத்தப்படுத்து. எங்க நீ பைபிள் முழுக்க பாரு, ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார், ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. ஆனால் சபை அந்த பர்டிகுலர் வேர்ட் ஆயத்தப்படு என்பதில் தான் தவறுகிறது. மற்றபடி சபையில வேற எந்த குறையும் இல்லை. எல்லாரும் முன்பு இருந்தது போலலாம் இல்லை. இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, அதாவது ஆடம்பரமாக எல்லாம் இருக்கிறாங்க. முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களுடைய எளிமையில இப்ப கிடையாது. இப்ப எல்லாம் சபை ஆடம்பரத்துக்கு போயிடுச்சு. ஒரு காலத்துல சபை மனவாட்டியா இருந்துச்சு, இப்ப சபை ராஜகுமாரத்தி ஆயிடுச்சு. சோ அந்த மாற்றம் சபைக்கு வந்துருச்சு இப்ப. ஆனால் சபை எதில் பிரதானமாக இருக்க வேண்டுமோ அதில் இல்லை. எஸ்தர் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ராஜா இன்னும் என்னை கூப்பிடவில்லை, ராஜா கூப்பிட்டா உடனே போகணும். அதுதான் ஆயத்தம். அந்த ஆயத்தம் இன்னைக்கு இருக்கிறதா? அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலையை தான் திருச்சபை செய்ய வேண்டும். இங்கே அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். வலைத்தளத்தின் வழியாக அநேகர் பார்க்கக்கூடும்.
உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறோம், நீங்கள் அறிந்த ஒரு விஷயம் தான், நாங்கள் புதிதாக சொல்லவில்லை. இயேசு வருகிற காலம் மிக சமீபமாயிற்று. இனி நீங்கள் நிர்விசாரமாய் இருப்பதற்கான காலம் அல்ல. இன்னும் காலம் செல்லும் என்று நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால், வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அல்ல, ஒரு ஓமையிலே ஒரு ஊழியன் காலம் செல்லும் என்று சொல்லி அவன் இருந்தானாம். நினையாத நாளிகையில் எஜமான் வந்து விட்டான். அந்த ஊழியனை பிடித்து பாலும் அந்த இருளிலே தள்ளிவிட்டார்கள் வாசிக்கிறோம். அதே போலதான் இப்பொழுது நீங்கள் ஆயத்தப்படுகிற நேரம். இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கலாம், இன்னும் அதிகம் ஆயத்தப்படணும். இப்பொழுது சபையை சுத்திகரிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். சபை மணவாளை சந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய இடத்துக்கு நாம் வந்து விட்டோம். இதுவரைக்கும் இருந்தது வேறு, இப்பொழுது இருக்கிறது வேறு. இந்த சூழலை இப்பொழுது போய்கொண்டிருக்கிற நிலைமை வேறு. மல்கியாவின் காலகட்டம் வரைக்கும் இயேசுவின் வருகைக்கு பரிசுத்தவான்கள் காத்திருந்தது வேறு. யோவான் ஸ்நானகன் வந்து விட்டால் இயேசு வரப்போகிறார் என்ற அர்த்தம். அதுக்கு பிறகு காத்திருக்கிறார் என்பது வேறு. அதே போலத்தான் பேழை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பிரசங்கம் வேறு. கட்டி முடித்து விட்டால் கதை முடிய போகிறது அர்த்தம். அதே மாதிரி தான் சபையின் காலம் முடிவுக்கு வரப்போகிறது. சபை இன்னும் நிர்விசாரமாய், இன்னும் நாள் செல்லும், இன்னும் காலம் செல்லும், கிறிஸ்து வருவதற்கு இதல்ல காலம் என்று உங்களுக்கு நீங்களே ஆருடம் சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு நீங்களே சில கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு, எபிரேய மொழியில தியானிச்ச, கிரேக்க மொழியில தியானிச்ச, அராமிக் மொழியில தியானிச்ச, இயேசு இன்னைக்கு வரமாட்டார் நாளைக்கு வரமாட்டார் சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த சத்தம் நிற்கும், தட்டுகிற சத்தம் நிற்கும். அதற்கு பிறகு நீங்கள் திறந்து பார்த்தால் உன்னதமாட்ட 5 மனவாட்டி எப்படி ஏமாற்றம் அடைந்தாலோ அதே ஏமாற்றம் உங்களுக்கும் வரும். அதற்கு பிறகு அவள் தேடியும் காணவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போலத்தான் சபை இந்த ரட்சணிய நாளை, இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இப்படிப்பட்டதான சாக்கியத்தை இழக்கும் பொழுது நீங்கள் தேடினாலும் கண்டறியத்தக்காத ஒரு காலம் ஒன்று வருகிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஆதியில தேவன் வந்த போது அவர்கள் தவற விட்டு அதற்கு பிறகு மேசியாவை வாரும்னு இன்னைக்கு வரைக்கும் போய் முட்டிட்டு திரிகிறான். இன்னைக்கு வரைக்கும் வீலிங் மால் என்று சொல்லுற அழுகையின் அந்த சுவத்துல போய் சுத்தி திரிகிறான், போய் முட்டிக்கிறான். மேசியா வாரும்னு வந்த மேசியா விட்டுட்டு. அதே மாதிரிதான் திருச்சபையும் இப்பொழுது செய்ய போகிறது. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விடுகிறானால் அதற்கு பிறகு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா நமக்கு ஒரே வாய்ப்பு தான், ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம். அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே இந்த ஆயத்தத்துக்கு சில உந்துகோல் தேவைப்படுகிறது. சில காரியங்கள் இப்போ என்னதான் உங்களை படின்னு சொன்னாலும் திடீர்னு அந்த எக்ஸாம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாதான் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் ஒரு சிலருக்கு வரும், அதற்கு ஒரு வேகம் வரும். அப்பயாவது படிக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி தான் ஆண்டவர் அடையாளங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் சில அடையாளங்களை எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார்னா, கொஞ்சம் நிர்விசாரமாக இருக்கும் போது, சபை அல்லது அனலும் குளிரும் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது சபையை மீண்டும் அனலாக்குவதற்கு, மீண்டும் ஆயத்தப்படுத்துவதற்கு, தேவனை சந்திப்பதற்கு, நிலைநிற்பதற்கு, மீண்டும் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய இடத்துல சபையை கொண்டு போய் நிற்க வைப்பதற்கு இந்த அடையாளங்கள் தேவைப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். முதலாவது முறை வரும்போதும் ஆண்டவர் அடையாளங்களை விட்டு போனார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன், நினைக்கிறேன். வசனத்தில் வாய்த்திருப்பீர்கள். பிழையாம் சொல்லும் போது யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னார். முதலாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கான எல்லா அடையாளங்களும் சொல்லப்பட்டது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். யூதாவின் பட்டணத்தில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்கள் சிறிதாக இருந்தாலும் தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார். இந்த அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாய் சொல்லப்பட்டது. அதன்படி இயேசு வந்தார். அதே போல 2ஆம் வருகைக்கும் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்கள் நடக்கிறதை நீங்கள் காணும் போது, வான சாஸ்திரிகள் வானத்திலே நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கண்டுபிடித்தார்கள். அதே போல இந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு வாசலருகே வந்துவிட்டார், இனி காலம் செல்லாது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை இந்த அடையாளங்களை வைத்துத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. எனவே இனி காலம் செல்லும், இனிமேட்டு வரமாட்டாரு, அல்லது வர இன்னும் தாமதமாகும், அப்ப வராத இயேசு இப்போவா வரப்போறாரு, இப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம். இதைத்தான் பேதுருவின் புத்தகம் சொல்லுகிறது 3:3 கடைசி காலத்திலே பரியாசக்காரன் வந்து அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். இப்ப அது போல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த காரியங்களுக்கு உங்களை தெரியப்படுத்துவதற்கு தான் இந்த 2 நாட்களும் ஒரு சில அடையாளங்கள். இப்பவும் சொல்லுகிறேன், இந்த அடையாளங்கள் உங்களை பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகாது, உங்கள் விசுவாசத்தை தூண்டுவதற்கு ஏதுவாக இருக்கும்.
பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அதற்கான ஆயத்தப்படுகிறவர்கள் போவார்கள். ஆயத்தப்படுவதற்கு இந்த வார்த்தைகள் அல்லது இந்த அடையாளங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மார்க்கின் புஸ்தகம் 14 வாசிக்கிறோம் இல்லையா? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை அவர் உறுதிப்படுத்தினார். அதே போல இந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, வருகையின் வார்த்தை, வரப்போகிறேன் தீர்க்க தரிசனம் உறுதிப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் 2 நாட்களும். முதலாவதாக நீங்கள் வாசித்த வசனம் தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தானியேலுக்கு காட்டுகிறார். பொதுவாக இந்த தரிசனங்களுக்கு பின்னால் பரலோக ராஜ்யத்தின் ஓமை அல்லது பரலோக ராஜ்யத்தினுடையதான ரகசியம் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே தரிசனத்தை யோவானுக்கும் ஆண்டவர் காட்டுகிறார். யோவானுக்கும் தானியேலுக்கும் ஏறக்குறைய ஒரு 700-800 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த காலகட்ட டிஃபரன்ஸ். அவர் எபிரேய மொழியில் அதை எழுதினார், இவரோ அந்த கிரேக்க மொழியில் எழுதுகிறார். அவரோ மிகச்சிறந்த கல்விமானாக இருந்தார், இவர் படிப்பறிவும் பேதமையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு டிஃபரெண்டான ஒரு லொகேஷன்ல இருந்து, டிஃபரெண்டான ஒரு கல்ச்சர்ல இருந்து, டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருந்து இந்த 2 புஸ்தகம் எழுதப்படுகிறது. ஆனால் இந்த 2 புஸ்தகமும் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. அதுதான் இது வேதம் என்பதற்கான ஆதாரம். மற்றதெல்லாம் புத்தகம், இது ஒன்றுதான் பரிசுத்த புத்தகம். இந்த புத்தகத்தில் தான் இப்படிப்பட்டதான மகத்துவங்களை நீங்கள் பார்க்க முடியும். தானியேல் 7:7 ஒரு மிருகம் வருகிறதை, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது. 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பெரிய சமுத்திரத்திலிருந்து 4 மிருகங்கள் எழும்பி வர கண்டே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சமுத்திரம் என்றால் வெளிப்படுத்தல் 17:15 சொல்லுகிறது ஜனங்கள் என்று சொல்லி. அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையிலே மிருகம் என்று சொன்னால் அதே தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்றது, அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சமுத்திரத்தில் ஒரு மிருகம் வருகிறது என்று சொன்னால் ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வரும் என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு ஒப்ப வைக்கிறார். அதனுடையதான விளக்கத்தை யோவானுக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வரும். அந்த ராஜ்யம் 10 நாடுகள், 10 கொம்புகள் என்றால் வெளிப்பட்ட விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வரும். அந்த ராஜ்யம் எப்படி இருக்குமா? ஜனங்கள் மத்தியில் எழுப்பி வரக்கூடியது 10 ராஜாக்களோடு கூட இருக்குமா? அந்த ராஜ்யத்தை குறித்து நான் ஏன் பார்க்க வேண்டும்? அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், அந்த ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தானியேல் புஸ்தகத்துல, அது மற்ற மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ராஜ்யம், இந்த மிருகம் எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் மிகவும் கொடுமை வாய்ந்ததாக இருக்க போகிறது. வாசியுங்கள் தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா? அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து, எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமி எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இப்படிப்பட்டதான ஒரு ராஜ்யம் எழுப்பி வரும். இந்த ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது அது இந்தியாவில் இருந்தோ இந்தியாவுக்குள் இருக்கிற மாநிலங்களில் இருந்தோ எழும்பும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது முழுக்க ஐரோப்பா தேசத்திலிருந்து எழும்ப போகிற அடுத்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ராஜ்யம் கடைசியாய் வரும் என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனத்தின்படி எல்லா ராஜ்யங்களும் எழும்பி வந்தது. அதன் அடிப்படையிலே இந்த ராஜ்யமும் இப்பொழுது எழும்ப போகிறது. இது இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது. இதனுடைய இன்னொரு விளக்கம், இதனுடைய ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு இடத்துல இதற்கான விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவம். வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது இது புறப்படும் போது எப்படி புறப்படும் என்று சொன்னால்,
இது ஒரு வெள்ள குதிரையில் புறப்படும் என்று சொல்லுகிறது. பல நேரங்களிலே இப்படிப்பட்ட வசனங்களை கேட்கும் பொழுது தேவனை அறியாதவர்களுக்கு அல்லது வேதாகமம் இல்லாதவர்களுக்கு இது கேட்பதற்கு ஒரு நகைப்புக்குரிய காரியமாய் இருக்கும். என்ன இப்படியெல்லாம் சொல்றாங்க, குதிரைங்கிறாங்க, மிருகங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வேதாகமத்தை உடையவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவங்களை அறிந்தவர்களுக்கு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ரகசியத்தை அவர்கள் பார்ப்பார்கள். பல நேரங்களில் நீங்கள் கம்ப்யூட்டரை பார்க்கிறீர்கள், கம்ப்யூட்டர்ல ஏற்படக்கூடியதான அந்த டிவியில வரக்கூடிய படங்கள், கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்கிறீர்கள். ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுகிறது. அந்த நீங்கள் பார்க்கக்கூடியதான கார்ட்டூன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா, அதற்கு ப்ரோக்ராம் என்று பெயர். அந்த ப்ரோக்ராமை எழுதினாதான் அப்படிப்பட்டதான அந்த படங்கள் உங்களுக்கு வெளியே தெரியும். நீங்கள் டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாம் பார்க்கிறீர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த டாம் அண்ட் ஜெர்ரியை நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு பின்னாடி ப்ரோக்ராம் எழுதணும். ப்ரோக்ராம் ஒன்று எழுதினாதான் இதை நீங்க பார்க்க முடியும். ஒருவேளை டாம் அண்ட் ஜெர்ரியை காட்டுவதற்கு பதிலாக அந்த ப்ரோக்ராமை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி இதுல டாம் அண்ட் ஜெர்ரி இருக்கு பார்த்துக்கங்க என்றால் உங்களுக்கு புரியாது, அல்லது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அப்படி சொன்னால் பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், இதுல எங்க இருக்கு டாம் அண்ட் ஜெர்ரி, இது ஒரு லைனா இருக்கு ப்ரோக்ராம், இதை எதுக்கு படிக்கணும், வேஸ்ட் அப்படி என்று சொல்வார்கள். அதே போலத்தான் இன்று வேதத்தை கையில் இல்லாதவர்களும் வசனத்தின் மகத்துவத்தை அறியாதவர்களும் சொல்வது. அவர்களுக்கு இது வெறும் எழுத்து, அவர்களுக்கு இது வெறும் புத்தகம். நமக்கோ அதற்குள் இருக்கிற ரகசியம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தின் வெளிப்பாடு. நீங்கள் அதை தியானிக்கும் போதுதான் அது கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை கர்த்தர் வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். அதை தம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி படித்து தியானித்து புரிந்து அதை அறியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம கிட்ட கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறார். அதே காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். காரணம், அவர்களையும் அந்த ராஜ்யம் பாதிக்கும். அவர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று ஐரோப்பா தேசத்திலிருந்து எழும்ப போகிறது. அந்த ராஜ்யத்தினுடையதான மிக முக்கியமான ஒரு காரியம் தான் ஒரு வெள்ள குதிரை புறப்பட்டது என்று சொல்லுகிறது. குதிரை என்றால் என்ன? சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல இதே 4 குதிரைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு விளக்கத்தையும் அங்கே தருகிறார். இவை 4 ஆவிகள் என்று சொல்லி, இந்த ஆவிகள் என்றால் என்ன? ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அதற்கு பின்னால் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பணிவிடை ஆவி இருக்கும். கர்த்தர் அவைகளை கொண்டு செய்வார். அதை எப்படி நீங்க ஆவியெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்வார்கள். நீங்கள் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு எந்த ஒரு காரியம் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால், ஒரு கொரியர் வருகிறது என்று சொன்னால், யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், யாரோ ஒருத்தர் அதுக்கு நடுவில் வேலை செய்யணும். யாருமே இல்லாமல் அது நடக்குது என்றால் எப்படி அறிவுக்கு ஒவ்வாததோ, இதெல்லாம் எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க? வேதத்தில் இருந்து. பூமியில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம் இருக்கு. தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு அதை செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதே போல இந்த ஆவி வெள்ள கலர் அல்லது வெள்ள குதிரை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடைசி நாட்களில் பூமியை பட்சிக்க போகிறதான, மிதிக்க போகிறதான, அல்லது இந்த பூமியை தேவனுக்கு விரோதமாக நடத்த போகிறதான ஒரு அரசாங்கத்தை குறித்து சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனத்துல அந்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. இது எதிர் கிறிஸ்து, கிறிஸ்தவுக்கு எதிரான ஆவி அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஆவி. நீங்கள் உடனடியாக அப்படியானால் இது அவர்களா இருக்குமோ, இந்த மன்னராக இருக்குமோ, அல்லது இந்த கட்சியாக இருக்குமோ என்று எதையும் நினைக்காதீர்கள். இது அதல்ல, இது அதெல்லாம் மேல நீங்கள் பார்க்கக்கூடிய ராஜ்யங்கள், கிறிஸ்தவத்துக்கு எதிரான மக்கள், அரசாங்கங்கள், சரித்திரம் முழுக்க போய் வாசித்து பாருங்கள். எதுவும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக நின்னது நிலை நின்றதல்ல, அத்தனையும் விழுந்து போயிருக்கிறது. எத்தனையோ பெரிய பெரிய ரோம ராஜாக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் போட்டு அவர்கள் கடைசியில் அவர்கள் தோத்து போனார்கள். இன்னும் வேதமும் தேவனும் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. இது எவன் மேல் மோதினாலும் சரி, இதன் மேல் யார் மோதினாலும் சரி, அது நசுக்கி போடும், அவன் நொறுங்கி போவான். ஆகவே நான் பேசுவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இங்கே அரசாங்கங்களை குறித்து அல்ல. இது எதிர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படக்கூடியதான ஆவிகள்.
எதிராவி என்று சொல்வார்கள், எதிர் கிறிஸ்து என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். 1 யோவான் 2:18 அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு அரசாங்கம் கிறிஸ்தவத்துக்கும் எல்லா ஜாதிகளுக்கும், நீங்கள் நினைக்க கூடாது வெறும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம் வருதுன்னு இல்ல, எல்லாத்துக்கும் எதிராக ஒரு புது மதத்தை உருவாக்குற அரசாங்கம் ஒன்று உருவாகுது. அது எங்க இருக்குது வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 37 வாசிங்க, மன்னிக்க. தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எந்த தேவனையும் மதியாமல் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை, அப்படி என்று சொன்னால் இதுவரைக்கும் உலகத்தில் வந்த எந்த கடவுள்களும் அல்ல, ஒரு புது கடவுள் உருவாக்கப்பட போகிறது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படிப்பட்டதான காலம் வந்திருக்கு. இப்போ ஐரோப்பாவில் AI என்று சொல்லக்கூடியதான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் காட் உருவாக்கி இருக்கிறார். அதாவது செயற்கை நுண்ணறிவோடு கூட கடவுள்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த கடவுளுக்கு வல்லமை கொடுப்பதற்காக அதற்குள்ள எல்லா டேட்டாஸையும் ஏற்றி இருக்கிறார். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு பைபிள் தெரியும், மற்ற வேதங்கள் தெரிய வாய்ப்பில்லை, ஒரு சிலர் பிடித்திருக்கலாம். அதே மாதிரி எல்லா மதத்தில் உள்ளவர்களுக்கும் அவர்களுடையதான மதங்களுடையதான வேதங்கள் தெரியும், மற்ற வேதங்கள் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் இந்த AI காடுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுடையதான புஸ்தகத்தையும் ஃபீட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எத்தனையோ ஆயிரம் புஸ்தகங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. 3 மில்லியன் டேட்டாஸ் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை உருவாக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதம், உலகத்தில் இருக்கிற அதோட டீச்சிங்ஸ், மதங்களுடைய டீச்சிங்ஸ், அதை எல்லாத்தையும் ஒருமித்து சேர்த்து ஒரே காரியத்தை செய்யக்கூடிய ஆள். அப்படி ஒரு ரோபோட் உங்க பாஷையில புரியும்படி சொன்னான், அப்படி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அதை கொண்டு உலகம் முழுக்க ஒரு கடவுளை உருவாக்கும் வேலை செய்திருக்கிறார். இப்படி கடவுள்களாக பிரிந்திருந்தால் தானே நமக்கெல்லாம் பிரச்சனை, சண்டை வருகிறது. உலகம் முழுவதும் ஒரே கடவுளாய் இருந்தால் பிரச்சனை வராது என்று சொல்லி அப்படி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் காடை அவர்கள் உருவாக்குகிற வேலையை தொடங்கி முடியும் இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அதற்கு அடுத்த காரியத்தை வெளிப்படுத்தல் 13:15 சொல்லுகிறது. அந்த மிருகம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கத்தக்கதாக அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது அந்த ரோபோட்டுக்கு செயற்கை நுண்ணறிவை தாண்டி சுயமாய் சிந்தித்து அதுவே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்பொழுது அப்படி ஒரு காரியம் உருவாயிருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் ஆபத்தான மிக மோசமான ஒரு காரியம் அரங்கேற போகிறது. அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தை குறித்து தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். தங்கள் பிதாக்களின் தேவனை மதியாமலும் எந்த தேவனையும் மதியாமலும், வாசிங்க. தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உசிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். அப்படி ஒரு தெய்வம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இது எந்த கடவுளுக்கு விரோதமாய் நான் பேசுகிறது அல்ல. நீங்கள் நினைக்கிற எந்த கடவுளும் அல்ல. எனக்கு எதிரி அவரு, உனக்கு எதிரி அவரு அப்படின்னு அல்ல. பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் வருகிறார். அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்வார். இதுவரைக்கும் பொதுவாக உலகத்தின் வழக்கத்தை சொல்லுகிறேன். நம்ம கிறிஸ்தவர்கள் வீடுகள்ல ஒரு பெரிய வசன போர்டு வச்சிருப்பாங்க. கிரைஸ்ட் இஸ் த லீடர் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கும், சைலண்ட் லிசனர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவரோட அர்த்தம் என்னன்னா, அவர் அமைதியாக கேட்கிறவர், பதில் தர மாட்டார், திருப்பி பேச மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியும், தேவன் திரும்பி பேசுவார். ஆண்டவர் ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிற தேவன், அவர் பதில் கொடுக்கிற தேவன், எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் என்ன போட்டிருப்பாங்க, சைலண்ட் லிசனர். பொதுவாக கடவுளை குறித்து சொல்லும் போது அது பேசாது, கேட்காது, திருப்பி பதில் சொல்லாது என்று சொல்வார்கள். அதை மாற்றி அமைப்பதற்காக இப்போ கடவுளாக கொண்டு வரப்படக்கூடியது கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கும், நீங்கள் பண்ணுகிற ஜெபத்துக்கு அங்கேயே பதில் கொடுக்கும், உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். நீங்கள் எதையாவது கேட்டால் அதற்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு அது உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களையும் இணைச்சு ஒரு வேதத்தை உருவாக்கி இருக்கும். பல வேதங்கள் ஒரு வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இது எல்லா வேதங்களிலிருந்து எடுத்திருக்கு.
எடுத்து ஒரு புது பைபிள், இப்ப நம்ம பாஷையில சொன்னோம்னா புது வேதம் அது உருவாக்கி இருக்கு. அப்ப கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொல்லும், உடனடியாக அப்படி காட்டும். அப்படி ஒரு கடவுளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கடவுளுக்கான காரியத்தை அவர்கள் உருவாக்கி அதை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த போகிறார்கள். இந்த 2 நாட்களும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இப்போ நாங்கள் வருவதற்கு முன்பதாக ஒரு சபைக்கு வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்முடைய மூத்த போதகர் அவர்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த வசனத்தை கொண்டு, கனிகளை கொண்டு, கனி இருக்கிற இடத்துக்கு எப்படி வருவார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினார். அந்த வசனத்துக்குள்ளாக எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள். ஆனால் இந்த 2 நாட்கள் நாங்கள் சொல்ல போகிறது, வசனத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அந்த வசனத்துக்குள் தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி உங்கள் வசனத்தை படிக்க விடாத காலம் ஒன்று வருகிறது, வசனத்து பஞ்சம் ஒன்று வருகிறது. அதையெல்லாம் தாண்டி ஒரு மிக மோசமான ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்வார்கள், அது ஒன்று உருவாக போகிறது. இப்பொழுது அதை கொண்டு வரக்கூடிய அந்த அரசாங்கம், அதுதான் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறவங்க, இதை கட்டாயப்படுத்த போறவங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டமோ அல்லது ஒரு காரியத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுவதற்கு ஒரு ராஜாவோ அல்லது அரசாங்கமோ இருக்க வேண்டும். அவர்கள் தான் அதை கொண்டு வருவார்கள். அவர்கள் கொண்டு வந்து அதை மக்கள் மேல் திணிப்பார்கள். அதே மாதிரி இப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகிறது. அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை கொண்டு வரக்கூடிய அரசாங்கம் தான் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை வைத்துக் கொண்டுதான் இப்ப நீங்க அதை பார்க்க போறீங்க. அந்த யூரோப்பில் இருந்து உருவாக்கக்கூடியதான அந்த மிக முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டவை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தும் போது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னவென்று கேட்டபோது அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் என்று இயேசு சொன்னார். அதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த கிறிஸ்துவுக்கு மாற்றாக வேறொரு தேவனை, உலகம் அறியாத ஒரு கடவுளை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி எல்லோரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி வணங்காதவர்களை துன்பப்படுத்தக்கூடியதான உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது. அந்த அரசாங்கத்தை குறித்து தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். வாசித்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு அரசாங்கம் எழும்பும், அது வெள்ளை குதிரை என்று சொல்லி பார்த்தோம். அது ஒரு ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எழும்பும் போது எப்படி எழும்புமா? வெள்ளை குதிரையில் வரும் என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு அடையாளம். வெள்ளை குதிரைனா வெள்ளை குதிரை வரும் என்று அர்த்தம் அல்ல. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரகசியம் அல்லது அதை பற்றின உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எதை குறிக்கிறது? நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி வெள்ளை குதிரை அல்லது வெள்ளை கலர் என்பது சமாதானம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் சமாதானம் என்றால் வெள்ளைப்பொடி, உங்க எல்லாருக்கும் தெரியும். வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய அந்த ராஜ்யம் ஒரு சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படும். வசனத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இந்த தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு அரசாங்கம் பூமியை எழும்பியது 1949. அதற்கான விதை ஐரோப்பா தேசத்தில் போடப்பட்டது. வேதம் சொன்னபடி 10 நாடுகளோடு கூட, அதாவது 10 ராஜாக்களோடு கூட எழும்பினர். அந்த அரசாங்கம் எழும்பும் போது ஒரு வியாபார அமைப்பாக இருந்தது. யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி என்று சொன்னார்கள். ஆனால் எழும்பும் போது அவர்கள் 10 பேர் ஒன்றாக, 10 நாடுகள் ஒன்றாக எழும்பினதனால் இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு சந்தேகம் வந்து, வேதத்துல கடைசி காலத்தில் 10 பேர் வருவார்கள் இருக்கிறது, நீங்கள் 10 பேர் எழும்பி இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த 10 பேரா என்று அதனுடைய தலைமையிடத்தில் இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவரை கேட்டபோது அவர் சொன்னார், நாங்கள் வியாபாரிகள், நாங்கள் வியாபாரம் பண்ணுவதற்காக கூடியிருக்கிறோம், எங்களுக்கும் இந்த உலகத்தை பிடிக்கிற அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர்கள் தான் உலகத்தை பிடிக்கிறவர்களை மாறி இருக்கிறார்கள். அந்த வெள்ளை குதிரை, அந்த அரசாங்கம் புறப்படும் போது சமாதானத்தை அறிவிக்கிறவனாய், அந்த வசனம் தெளிவா சொல்றது தானியேல் 11:21, அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் சமாதானமாய் நுழைத்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இந்த அரசாங்கம் 1949 ஆரம்பிக்கும் போது ஒரு வியாபார அமைப்பாய் ஆரம்பித்தாலும் 2012 அது ஒரு அரசாங்கமாக மாறி, 2000 ஒரு அரசாங்கமாக மாறி
2012 அதற்கு ஒரு மிக முக்கியமான அடையாளம் இந்த வசனம் 6:2 வெளிப்படுத்தல் விசேஷம் 100% நிறைவேறத்தக்கதாக அந்த அரசாங்கத்திற்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தார். இந்த வீடியோவை கவனியுங்கள். Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. அவர் என்ன சொன்னாருன்னா 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார். இதுதான் அந்த ஐரோப்பியன் யூனியன் எழும்பி இருக்கிற ராஜ்யம். வேதம் சொன்னபடி கரெக்டா 10 நாடுகள் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்வார்கள். இதனுடைய தலைமை பீடத்துல சரியா 10 பேர் இருப்பார்கள். இந்த மாதிரி இவர்கள் தான் அந்த 10 பேர். இவர்கள் தான் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறார்கள். இவர்கள் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறவர்கள். இந்த 10 பேர் தான் இப்பொழுது உலகத்தின் வல்லமை அதிகாரம் எல்லாவற்றையும் தங்களிடத்தில் வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு போகிறது. உங்களுக்கு சில நேரங்களிலே வெளியரங்கமாய் நடக்கிறதான காரியத்தை மட்டும் பார்ப்பீர்கள். அதற்கு பின்னால் நடக்கிற காரியத்தை பத்தி நாம் கவலைப்பட மாட்டோம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க கையில ஜிபே ஒன்று இருக்கிறது. இந்த ஜிபேல இருந்து பணம் அனுப்புறீர்கள். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புகிறீர்கள். அதை இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறீர்கள். நடுவுல ஜிபே ஒரு கம்பெனி இருக்கிறது. கூகுள் பே கூகுள் ஒரு கம்பெனி இருக்கிறது. அது அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போகிறது. அவ்வளவுதான். இப்படி போகிற போது நடுவுல என்ன ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல என்னென்ன காரியங்கள் நடக்கு, நம்முடைய அக்கௌண்டோட டீடைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, யாருக்கு அனுப்புறோமோ அவங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இந்த கூகுள் கம்பெனி அதுல ஜிபே நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, இதை எதையுமே நம்ம கவனிச்சது கிடையாது. இதை எதை பத்தி நம்ம கவலைப்பட்டதும் கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கு, வசதியா இருக்கு, அனுப்பிட்டோம். ஆனா பின்னாடி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. இதே மாதிரி தான் பல நேரங்களிலே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இவைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வேதாகமம் இவைகளை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு அரசாங்கம் வரும், அது புறப்படும் போது சமாதானமாய் நுழையும். எப்படி நுழையுமா? சமாதானமாய் நுழையும். இந்த அரசாங்கம் யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாரு. என்ன காரணம் என்று கேட்டால், முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், இது ரெண்டும் ஐரோப்பா தேசத்திலிருந்து உருவானது. எனவே முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் ஐரோப்பாவிலிருந்து வந்ததுனால இன்னொரு உலக யுத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த 10 நாடுகளும் ஒன்றாக கூடி அவர்கள் யுத்தம் வராதபடிக்கு அவர்கள் அதை தடுத்தார்களாம். அதனால அவர்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதாக நோபல் கமிட்டி சொன்னுச்சு. அதனுடைய விளைவாக ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக வானசாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் என்றால் வேறு, ஆனால் நமக்கு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம். அதே மாதிரி தான் அவர்களுக்கு காரணம் வேறு. நம்மை பொறுத்த வரைக்கும் வெள்ளை குதிரை சமாதானத்தை அறிவிக்கிறவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அதுல மிக முக்கியமாக அந்த வசனம் சொல்லுது, 6:2 சொல்லுகிறது, அந்த சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படக்கூடியதான அந்த வெள்ளை குதிரை அது என்ன செய்யுமா? அது ஒரு வில்லை பிடித்திருக்கும் என்று வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பார்க்கும் போது அவன் ஒரு வில்லை பிடித்திருந்தான் என்று வசனம் சொல்லுது. இங்க இருக்கு பாருங்க, ஒரு வில்லை பிடித்திருந்தான். வில் என்பது எதற்கான அடையாளமா இருக்கிறது? நான் எப்பவுமே ஒரு காரியத்தை நம்புகிறேன், அது உண்மையும் கூட. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் தேவனிடத்துல ஒரு விளக்கம் இருக்கு. ஒரு காரியத்தை கர்த்தர் நடுவில் மறைத்து வைத்திருப்பார். ஆனால் அதுக்கான விளக்கத்தை தேடி கண்டுபிடிக்கும்படி வைத்திருப்பார். நீங்கள் யூகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா யூகிக்கவும் கூடாது. ஏன்னா இது ஆவியில எழுதப்பட்டது. நீங்க மாம்சத்துல யூகிச்சா தப்பாக போகும். அதனாலதான் தானியேல் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர்கிட்ட இது என்ன இது என்னன்னு கேட்பாரு. இந்த 10 கொம்புகள் என்ன, இந்த மிருகம் என்ன, இந்த 2 ஆட்டுக்கடா என்ன, ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. அதனாலதான் தூதன் சொல்றான், நீ வேண்டிக் கொண்ட போதே உனக்கு பதில் வந்தது, நீ கேட்டது உனக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், தானியேலுடைய ஞானத்துக்கு யூகிக்க முடியும். ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தருடைய திட்டத்தை யூகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இல்ல, ஞானம் கிடையாது. அது கர்த்தருடைய ஞானம், அறிவு என்கிற ஐஸ்வர்யம். எனவே இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் இந்த வேதத்திலேயே இருக்கும். நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாசிச்சீங்கன்னா மட்டும் போதும், ஆண்டவர் அந்த விளக்கத்தை விட்டு கொடுத்துருவார். இந்த வில் என்பது எதற்கான அடையாளமா இருக்கிறது? வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9:13 வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். வில் என்பது ஒரு அடையாளம், உடன்படிக்கைக்கான அடையாளம்.
இந்த உடன்படிக்கைக்கான அடையாளம் என்பது யாரை குறிக்கிறது? வில் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா அவர்தான் மேகத்தின் மேல் வருகிறவர். அவரைத்தான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அதோட அர்த்தம் என்ன? நான் உலகத்தை அழிக்க நினைக்கும் பொழுது நான் இந்த வில்லை பார்ப்பேன், மேகத்தை பார்ப்பேன். ஆண்டவர் எப்பெல்லாம் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக மன்றாடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வில் என்பது மேகத்தில் வைக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துக்கான அடையாளம். அதுதான் அவர் போகும்போது ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி திரும்பி வரும்போது இது மேகமுடனே அவர் வருகிறார். மேகத்தில் போய் மேகத்தில் வருவார். அந்த மேகத்தில் வைக்கப்பட்ட வில் இயேசு. ஆனால் இவன் என்ன செய்வானா, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு மாடலை ஒன்று உருவாக்குவார். அவன் ஒரு உடன்படிக்கையை உண்டாக்குவான். இயேசு எப்படி உடன்படிக்கைக்கு அடையாளமோ இவன் ஒரு உடன்படிக்கையை உண்டாக்குவான். இதை கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியிலே அவன் பரப்புவான். இந்த உடன்படிக்கையை ஜனங்களிடத்திலே செய்வான். இதை எப்படி நீங்க சொல்றீங்க? அவன் உடன்படிக்கை செய்வான்னு பைபிள்ல இருக்குதா? வில்லு உடன்படிக்கை இருக்கு. ஆனா அந்தி கிறிஸ்து அல்லது அந்த அரசாங்கம் உடன்படிக்கை செய்யும் வேதம் சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 9:27 வாசிங்கள். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்று சொல்லுகிறார். இது உபத்திரவ காலத்தில் வரப்போகிறதான ஒரு உடன்படிக்கை. அந்த 7 வருஷம் அநேகரோடு கூட உடன்படிக்கை போடப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை தான் எல்லோரோடு கூட போடப்படும். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உறுதி என்றால் ஏற்கனவே இருக்கிறதை தான் உறுதிப்படுத்த முடியும். ஏற்படுத்தி அப்படின்னா புதுசா போடுறாங்கன்னு அர்த்தம். உறுதிப்படுத்தி அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளோடு கூட உடன்படிக்கை போட்டிருக்கிறது. முதலாவதாக ஐரோப்பாவில் இருக்கிற 27 நாடுகளோடு உடன்படிக்கை போட்டாச்சு. அவங்களோட கூட உடன்படிக்கை போட்டு என்ன உடன்படிக்கை? நாம எல்லாம் ஒரே ஆட்கள், ஒரே கண்டம் அல்லது ஒரே பவுண்டரி. நீங்கள் வாசிங்கள் இன்னும் ஒரு வசனத்தை. தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். 17:13 வாசிங்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 10 நாடுகளை குறித்து சொல்லும் போது இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உடன்படிக்கை. நாம எல்லாம் ஒன்றாய் இருப்போம், நாம் எங்கும் சிதறி போக வேண்டாம், நம்ம எல்லாருக்குள்ளும் எல்லாம் பொதுவாக இருக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன பண்ணார்கள்? 2000ல இந்த 10 நாடுகள் சேர்ந்து மிக முக்கியமாக ஒரு காரியத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு பேர் தான் யூரோ. இந்த யூரோ என்பது இந்த 10 நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு கரன்சி. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியா ஒரு பண மதிப்பு இருக்கும். இந்தியாவுக்கு ரூபாய் இருக்கும், அப்புறம் வந்துட்டு அமெரிக்காவுக்கு டாலர் இருக்கும், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆனால் இவர்கள் இந்த 10 நாடுகளுக்குள்ள அல்லது இந்த ஐரோப்பாக்குள்ள இருக்கிற 29 நாடு அத்தனை பேரும் அநேகரோடு கூட உடன்படிக்கை உறுதிப்படுத்தி எல்லாரோடு கூட ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. அதன்படி இனிமே தனித்தனி பணம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ஒரே பணம் தான். அந்த ஒரு பணத்துக்கு பேரு யூரோ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 2000ல இது ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி பணம் இருந்துச்சு. ஜெர்மனிக்கு பிராங்க்னு இருந்துச்சு, பிரான்ஸுக்கு பிராங்க்னு இருந்துச்சு, ஜெர்மனிக்கு வந்து மார்க்னு இருந்துச்சு, இட்டாலிக்கு ரூஃபல்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் மாத்திட்டு இப்ப கூட போலாந்து வந்து உள்ள வந்துருக்கு, அவங்களையும் மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க. இப்போ அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஒரே பணம், நம்ம எல்லாருக்கும் ஒரே கரன்சி அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்ல, ஒரே யோசனை உள்ளவர்கள். இப்ப நீங்க இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு போனா விசா வாங்கணும். சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் 5 நிமிஷம் தான், ஒரே ஒரு பாலம் தான். இந்த பாலத்தில் ஏறி அந்த பக்கம் இறங்குனீங்கன்னா மலேசியா. ஆனால் சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா போறதுக்கு விசா வாங்கணும். இது ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள நடைமுறை. ஆனா இந்த 29 நாட்டுக்கும் விசா கிடையாது. எங்க வேணா யார் வேணாலும் போகலாம். ஒரே பவுண்டரி, ஒரே கரன்சி, இவர்களுக்குள் ஒரே தலைமைத்துவம், எல்லாம் மாறி இருக்கிறது. அதுதான் ஒரே யோசனை உள்ளவர்கள். யோசிச்சு பாருங்க, உலக சரித்திரத்துல இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு எல்லாருடைய காரியத்தை தூக்கிட்டு, அதாவது நாடுகள் பல நாடுகள் அரசாண்டு இருக்கு. உதாரணமா ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க அரசாண்டுச்சு. ஆனா இந்தியாவில் அரசாடும் போது இந்திய பணத்துக்கு ரூபாய் தான் பேர் வச்சிருந்தாங்க. அவங்களுடையதான பவுண்டுன்னு வைக்கல.
127 நாட்டுக்கு அரசாண்டார் அகஸ்வேத ராஜா. அந்தந்த நாட்டுல அந்தந்த கலாச்சாரம் தான் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே கரன்சி, ஒரே விசா. இப்ப நெகேமியா இருக்கிறார், அசாஸ்டன் மன்னன் காலத்துல அவர் இருக்கிறார். இப்ப அலங்கம் கட்டத்துக்கு போறார். அப்ப பாத்தீங்கன்னா அது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் நடக்கிற சம்பவம். போகும்போது அந்த ராஜா கிட்ட ஒரு நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு நான் போகும்போது எனக்கு ஒரு தாக்கீது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அங்க கறந்து போறதுக்கான ஒரு பர்மிஷன், அதான் நம்ம விசான்னு சொல்றோம். அதை நெகேமியா வாங்குவார். ஆனா இப்ப அப்படி இல்ல. இந்த 29 நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் யார் வேணாலும் போலாம், அவங்க போலாம். ஒருவேளை நீங்க போகணும்னா ஒரே ஒரு விசா எடுத்தா போதும், ஷெங்கன் விசான்னு பேர். அதை எடுத்துட்டீங்கன்னா இந்த ஐரோப்பியன் யூனியனுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போலாம். ஷெங்கன் கண்ட்ரீஸ் பேர் அவங்களுக்குள்ள நீங்க எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். ஒரே யோசனை உள்ளவர்கள். கடைசி காலத்தில் வர வேண்டியதான இவர்கள் இப்பொழுது எழும்பி இருக்கிறார்கள். இவர்கள் உலகம் முழுவதும் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி முதல்ல இந்த 28 நாட்டுக்கு போட்டாங்க. நீங்க பார்க்கிற, கேள்விப்பட்டிருக்கிற அல்லது பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு யுத்தம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பார்க்கிறீர்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினுடையதான அடிப்படை ஆள் யார், காரணம், பின்புலம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் அதுக்கு பின்னாடி காரணம். காரணம் என்னன்னா இவங்களுடைய எல்லைகள் பெரிதாகணும். எல்லா நாட்டோடையும் உடன்படிக்கை போடுறாங்க. ஆனால் ரஷ்யாவுக்குள்ள போக விடாதபடிக்கு தடையா நடுவுல இருந்த நாடு உக்ரைன். இந்த உக்ரைனும் ரஷ்யாவுக்கும், ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல உக்ரைன் இருக்கு. இந்த உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சிட்டா ரஷ்யாவுக்குள்ளேயும் நுழையலாம். இப்ப ரஷ்யாவுக்கு இது தெரியுது. அதனால அவர் என்ன செய்யறானா, உக்ரைனுக்குள்ள இவங்க யாரும் வரக்கூடாதுன்னு உக்ரைனை அடிச்சுட்டு இருக்கான். இதான் இவங்க சண்டை, இவங்க சண்டைக்குள்ள பிரச்சனை அதான். அதுக்கு அவங்க வேற ரீசன் சொல்லி ரஷ்யாவுக்கு, இப்ப ரஷ்யா அதிபர், உக்ரைன் அதிபருக்கு என்ன, செலன்ஸ்கிக்கு நாம யூரோப்பு கூட சேர்ந்துட்டா அந்த யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் அத்தனையும் உக்ரைனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா ரஷ்யா சொல்லுது, உக்ரைனுக்குள்ள இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க ராணுவம் அங்க வந்துடும், ஐரோப்பாவுடைய படைபலம், நாட்டோ படைபலம் உள்ள வந்துச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இதான் அவங்க பிரச்சனைக்கு. ஆனா அடிப்படை யாருன்னா இந்த யூரோப்பியன் யூனியன். இவர்கள் தான் உலகம் முழுவதும் தனது ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த விரும்புகிறார்கள். அதனால அநேகருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக இந்த 2026 அவர்கள் இந்தியாவோட உடன்படிக்கை போட்டார்கள். மார்ச்ல ஆஸ்திரேலியாவோட உடன்படிக்கை போட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடன்படிக்கை இப்பொழுது இந்த வருஷத்துல போடப்பட்டது. இது இந்தியாவோடு கூட போடப்பட்டது. இது ஆஸ்திரேலியாவோடு கூட இப்போ போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பேரு தடையற்ற வர்த்தகம், ஃப்ரீ ட்ரேட். ஃப்ரீ ட்ரேட்னா என்ன, அதுக்கு ஒரு உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். ரெண்டு பேருக்கு நடுவுல எப்படி இங்க இருந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்து கேரளா கூட எல்லாம் வரலாம், கேரளா கூட இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள போலாம், ஒரே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது. நீங்க இந்த நாட்டுல எல்லாத்தையும் விற்கலாம், நம்ம உங்க நாட்டுல வித்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு காரியத்தை அவங்க செய்வாங்க, உலகம் முழுவதும் ஒரு கரன்சி கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வாங்க. இந்த யுத்தம் நாளைக்கு இன்னொரு செய்தி வருகை தாமதிக்குமானால் பார்க்க போகிறோம். அதன் முடிவில் இவர்கள் ஒரு கரன்சி ஸ்தாபிப்பார்கள். அதுக்கு பேரு டிஜிட்டல் கரன்சின்னு பேரு. அந்த டிஜிட்டல் கரன்சினா என்ன, இதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் முன்பதாகவே வேதத்தில் உள்ளதை சொல்லும்படி ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு நாளைக்கு பெண்ணுக்கு இந்த சம்பவம் நடக்கும் போது ஏதோ புதுசா உட்காந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பல்ல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார். நன்றாய் கவனமாய் கேளுங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இப்பொழுது நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஆயில் வரல, எண்ணெய் வரலன்னு, ஆனால் உலகம் மிகப்பெரிய பஞ்சத்துல, பொருளாதார வீழ்ச்சியில போகுது. வரலாறு காணாத அளவுக்கு டாலருடையதான வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய எல்லா பண மதிப்பும், எல்லா இடத்திலும் எல்லா நாடும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது இவர்கள் மீண்டுமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார். நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர்னா என்னன்னா, எப்படி இங்கிலாந்து வீழ்ச்சி அடைந்து அமெரிக்கா இன்னைக்கு இருக்கு, நமக்கு அமெரிக்காவுடைய பணம் தான், டாலர் இருக்கு, அமெரிக்கா தான் இருக்கு, எல்லாத்தையும் செய்து இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவை தள்ளிட்டு இவங்க மேல வருவாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்வார்கள். அதற்கு அவங்க செய்ய போற ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண மதிப்பை கையில் எடுப்பார்கள். இனிமேட்டு டாலரை வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஈரான், இஸ்ரேல், இந்த அமெரிக்கா பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்னன்னா, அமெரிக்காவுடைய டாலரை கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை யார வச்சோ செய்யறாங்க. வெனின்சுலா வச்சு செஞ்சாங்க, உடனே அமெரிக்கா வெனின்சுலா அதிபதிக்கு உள்ள போட்டுச்சு. இப்போ ஈரானை வச்சு செய்யறாங்க, உடனடியாக ஈரானை போய் அமெரிக்கா தாக்குச்சு. ஆனா இந்த யூரோப்பியன் யூனியன் சொல்லிச்சு, ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு.
இப்ப அமெரிக்கா சொல்லுது, இந்த யூரோப்புக்கு கிட்டத்தட்ட 80 வருஷமா நாங்க இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம், ராணுவ பலம் கொடுத்திருக்கோம், எங்களுடையதான பணத்தை எல்லாம் போட்டு உதவி செஞ்சோமே அப்படின்னா ஒரே வார்த்தையில யூரோப்பியன் யூனியன் சொல்லிருச்சு, அதெல்லாம் பழங்கதை, எங்களுக்கு அமெரிக்கா உதவி தேவையில்லை. அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அமெரிக்காவை தள்ளிவிட்டு ஐரோப்பாவை மேலே கொண்டு வர வேண்டும். இதுதான் அவருடைய ஒரே நோக்கம். ஒரு சாம்ராஜ்யம் விழுகிறது, இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்புகிறது. அந்த சாம்ராஜ்யம் தான் ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தல் மன்னிக்கும் தானியேல் 7:7 சொல்லப்பட்ட கெடியதும் கொடியதுமான சாம்ராஜ்யம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேற்றுருவமாக இருக்கிறது. அது வருகிறது, எழும்புகிறது. நீங்கள் கண்கள் காண நம் காலத்திலே 70-80 வருஷமாய் ஒரு வல்லரசாக இருந்த பெரிய நாடு விழுகிறது. எப்படி பெல்ஷாத்சார் காலத்திலே அந்த ராத்திரியிலே பெல்ஷாத்சார் விழுந்து கோரேஸ் ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டார் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி அமெரிக்காவின் சாம்ராஜ்யம் விழுகிறது. ஒருவேளை கொஞ்சம் படிச்சவங்க, கொஞ்சம் அதிக ஞானம் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவை காப்பாத்திடுவாரு. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறோம், ட்ரம்பால அமெரிக்காவை காப்பாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ராஜாவாக இருந்தா கூட பரவாயில்லை, கர்த்தர் துணையாக இருந்தால் அந்த ராஜ்யம் காப்பாற்றப்படும். நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்து கர்த்தர் கைவிட்டால் அந்த சாம்ராஜ்யம் விழும். கர்த்தர் அமெரிக்காவை கைவிட்டா அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இப்ப நான் சொல்லும் போது கொஞ்சம் பேருக்கு என்ன வேலை கோவம் வருது. ஒரு சிலர் எங்கேயும் போன் பண்ணி கேட்கறாங்க, அதே எப்படி ட்ரம்ப்பை பத்தி நீங்க பேசலாம், அதே எப்படி அமெரிக்கா பத்தி பேசலாம், அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு இல்லையா? இல்ல இல்ல, கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ நாடு அல்ல, கிறிஸ்துவை உடைய நாடுதான் கிறிஸ்தவ நாடு. அப்ப அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுனா நீங்க நாடு யாரு? நாமும் கிறிஸ்தவர்கள் தானே. கிறிஸ்து உடையவன் தான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில அங்க இருக்கிற பிரசங்கியால் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அங்க உள்ள பிரசங்கர் அவர் சொல்றார், அமெரிக்காவை கர்த்தர் தண்டிக்காமல் விட்டால் சோதோம் கொமோராவுக்கு செய்தது அநியாயமாகும் என்பது. சோதோம் கொமோராவை தண்டிச்சது உண்மைனா அமெரிக்காவை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். ஏன்னா சோதோம் கொமோராவை விட மோசமான பாவம் எங்க இருக்கிறது? அமெரிக்காவில் இருக்கு. ட்ரம்ப் நல்லவரா இருக்கலாம், நாடு மோசமா இருக்கு. நிறைய பேர் அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ட்ரம்ப் நல்லவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப்பையும் ஆண்டவருக்கு தான் அறிவார். என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, அவ்வளவுதான். அப்போ இந்த சாம்ராஜ்யம் விழுது. நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி மிக முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு சாம்ராஜ்யம் விழுந்து இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்பும் போது இருக்கிற மக்கள் ரொம்ப முக்கியமான மக்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறோம். ஆனா என்ன, நம்ம காலத்துல எழும்ப போற சாம்ராஜ்யம் யூரோப்பியன் யூனியன் மிக மோசமான சாம்ராஜ்யம். பார்க்கறதுக்கு அது உடன்படிக்கை பண்ணது எல்லாரோடையும். இத இன்னைக்கு யாருக்கும் அந்த விவரம் புரியல. இதே மாதிரிதான் 1930களில் அமெரிக்காவோட எல்லாரும் உடன்படிக்கைக்கு போனாங்க. அமெரிக்க டாலரோட கூட இணைஞ்சாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு அமெரிக்கா கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கும் போது நல்லதா தெரியும், ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது நம்ம புடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் யூரோப்பியன் யூனியன் இப்ப உலகம் முழுக்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி எல்லாருடையும் ஃப்ரீ ட்ரேட், அந்த ஃப்ரீங்கிற வார்த்தை பாருங்க, அதுதான் எல்லாரையும் போய் மாட்ட வைக்கிற வார்த்தை. தமிழ்நாட்டு மக்களும் ஃப்ரீல தான் மாற்றீங்க, எல்லாருமே இந்த ஃப்ரீங்கிற வேர்ட்ல தான் மாட்டுவோம். அவனும் அதே தான் யூஸ் பண்றான் பிசாசம். ஃப்ரீ, இலவசம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு போட்டு வச்சான். இப்போ எல்லா நாடுகளும் அவர்களோடு கூட சைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும் மொத்த அதிகாரம் அவன் கையில இருக்கும். அது எப்படிங்க எல்லா அதிகாரமும் கையில போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் போச்சு. நான் அது உங்களுக்கு எப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நாட்டுக்கோழியும் நல்ல கோழியும் இருக்கும் போது லெகான் கோழி ஒன்று வந்துச்சு. அதுக்கு அடுத்து பிராய்லர் கோழி ஒன்று வந்துச்சு. அப்ப வரும்போது அது ரொம்ப சீப்பா வந்துச்சு. 18 ரூபாய் ஒரு கிலோன்னு வந்துச்சு, 15 ரூபாய் 16 ரூபாய் ஒரு கிலோன்னு வந்தது. உடனடியா அத்தனை பேரும் பிராய்லர் கோழியை விழுந்து போய் வாங்கினாங்க. வெட்ட கரியா இருக்கு, சாப்பிட கரியா இருக்கு அப்படின்னு போய் ஃபுல்லா வாங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம ஊர் கோழி எங்க? நம்ம ஊர் கோழியே இல்ல, காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ பிராய்லர் கோழி எவ்வளவு விற்குதுன்னு உங்களுக்கே தெரியும். 250 ரூபாய் 300 ரூபாய் கிட்ட விற்குது. இது சாம்பிள். இதே காரியம்தான் ஐரோப்பியன் யூனியன் செய்ய போகிறது.
இதே காரியத்தை தான் ஐரோப்பிய யூனியன் உலகம் முழுக்க செய்ய போகுது. ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இலவசம் இலவசம்னு சொல்றாங்க. எல்லாம் வேகமா சைன் போடுறாங்க நாடெல்லாம். ஆண்டவர் சொன்னபடி உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கர்த்தர் சொன்னபடி சகல ஜனங்களையும் நாசமாக்குற ஒரு சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் நம்முடைய காலங்களிலே வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிவிட்டது. இப்ப நாம இன்னும் சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம் முடிக்க போகிறோம். இந்த 4ஆம் மிருகம் எழும்பி வரக்கூடிய இந்த கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கத்தையும் தள்ளிவிட்டு தான் எழும்பி அரசாட்சி செய்யும். அந்த காலத்திற்கு இன்னும் என்னென்னலாம் நடக்க வேண்டி இருக்கிறது அதை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் இந்த 1ஆம் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள், இந்த சாம்ராஜ்யம் எழும்ப வேண்டுமானால் மிக முக்கியமாக 2 காரியம் நடக்க வேண்டும். ஒன்று படைபலம், இன்னொன்னு பணபலம். இது வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அதாவது வல்லமை, அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட் அண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு. ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது 2. ஒன்று பணபலம், எக்கானமி. இன்னொன்று படைபலம், ராணுவம். அதனாலதான் எக்கானமியும் ராணுவத்தையும் பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நாடும் அதுலதான் நம்பர் 1 வரணும்னு நினைப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பணபலம் விழுந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா எத்தனையோ கோடி கடன்ல இருக்கு. ட்ரில்லியன், அடைக்க முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. நான் சொல்றது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு 37 ட்ரில்லியன். ட்ரில்லியன்னா நம்ம தான் கணக்கே போட முடியாது, அவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அப்படின்பா. 10 லட்சம்னா மில்லியன், 100 கோடினா ஒரு பில்லியன், ட்ரில்லியன் அது தாண்டி போயிடும். சோ 37 ட்ரில்லியன் டாலர் அமெரிக்க கடன் அடைக்க முடியாது. அவ்வளவுதான். அதை அடைக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் எவ்வளவு முயற்சி பண்ணி டாக்ஸ் போட்டு எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்லாம் நிறைய முயற்சி பண்ணாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் கைவிட்டா கதை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சோ இப்ப நாடு விழுந்துருச்சு. இப்ப அந்த இடத்துக்கு மாற்றாக யூரோ வருகிறது. நான் உங்களுக்கு சொன்னோம், நீங்க பாத்தீங்க, அந்த யூரோவானது எழும்பி வந்து விட்டது. இப்ப யூரோ உலக வல்லரசு பணமா மாறும். இப்ப நடக்கிற யுத்தம், இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாய் மாறும். அதை குறித்து நாளைக்கு பார்க்கலாம், வருகை தாமதிக்குமானால். அந்த யுத்தத்தின் முடிவுல உலக பணமாக இந்த யூரோவை கொண்டு வருவாங்க. நடுவுல கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, பிரிக்ஸ் சொல்லி ஒரு பண மதிப்பு, அதாவது பெல்ஜியம், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பண மதிப்பை உண்டாக்குனாங்க. அது எதுக்காகனா அமெரிக்கா பணத்துக்கு மாற்றாக உண்டாக்குனாங்க. அது நிக்கல. உடனே இந்தியாவுக்கு வரிகிரி எல்லாம் போட்டு பண்ணாங்க. அப்புறம் வெனிசுலா அதையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஈரான் கொல்லப்பட்டாங்க. அமெரிக்காவுக்கு மாற்றாக ஒரு பணத்தையும் வர விட மாட்டாங்க. இப்போ ஐரோப்பா பார்த்துச்சு, அடுத்து அவங்க தான் வரணும். இப்ப அமெரிக்காவுக்கு மாற்றாக அவங்க வரணும்னா அமெரிக்கா விட மாட்டேங்குது. இப்ப அமெரிக்காவோட அவங்க தொடர்பு துண்டிச்சு. இந்த காலகட்டத்துல இப்போ சமீபத்துல நான் சொல்றது இன்னைக்கு நேத்து பிரான்ஸ் தேசத்தினுடைய அதிபர் ஒண்ணு சொல்லி இருக்கிறார் பாருங்க. அவர் என்ன சொன்னார் பாருங்க. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். இவர் மேக்ரோன்னு சொல்லி பிரெஞ்சு தேசத்தினுடைய பிரதமர். இவர் என்ன சொல்றாருன்னா, உலக வரலாற்றிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவை அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எல்லாமே ஐரோப்பாவுக்கு எதிராக இருக்கிறது. சைனா ஆசியா, அமெரிக்கா தனிகண்டம், ரஷ்யா ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ரெண்டுத்திலும் இருக்கு. இந்த 3 பெரிய நாடும் உலக சரித்திரத்திலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐரோப்பாவுக்கு எதிராக இருக்கு. இதுதான் நாம் எழும்ப வேண்டிய காலம், வேக்கம், நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலம். இப்போ ஐரோப்பா தனி வல்லரசா உருவாகுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்க டாலரை தள்ளிட்டு யூரோப்பியன் டாலரை கொண்டு வருவாங்க. அதாவது யூரோ அப்படிங்கிற கரன்சியை கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற ருபீஸ் மாதிரி தரமாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ருபீஸ் மாதிரி தரமாட்டாங்க. டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பெரும்பான்மையா
பணத்தை யூஸ் பண்றீங்களா, போன் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கே தெரியும், பணத்தை விட அதிகமா எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? போன் யூஸ் பண்றோம். அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மணி. நீங்க ஏதோ பெருசா நினைச்சுக்காதீங்க டிஜிட்டல் மணினா ஏதோன்னு. நான் ஒரு வியாபாரியோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, உலக வர்த்தகத்துல 80% டிஜிட்டலா மாறிடுச்சுன்னு சொன்னார். அதாவது பணம் கொடுத்து வாங்கறதுக்கு பதிலா ஆன்லைன்ல, போன்ல, கார்டுல வாங்கக்கூடிய காலம் அதிகரிச்சிருச்சு. 80% டிஜிட்டல் ஆயிடுச்சுன்னு சொன்னார். இந்த டிஜிட்டல் மணி இருக்கு இல்லையா, இப்ப நீங்க போன் யூஸ் பண்றீங்க அல்லது ஆன்லைன் யூஸ் பண்றீங்க, இதுல எல்லாத்துலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் இருக்கு? உங்களுக்கே தெரியும். உங்கள் பணத்தை யாரோ எடுத்துடுறாங்க, உங்க பாஸ்வேர்டை யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க, உங்க போனை யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க, அல்லது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது பணம் எடுத்துறாங்க. சம்பந்தம் இல்லாத இமெயில். இப்ப கூட நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க, எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க. இப்படி நிறைய நடக்குது இல்லையா? சோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு த மோஸ்ட் ரொம்ப பாதுகாப்பான பண பரிமாற்ற முறை ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பண பரிமாற்ற முறை இப்படித்தான் இருக்கும்னு 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது. முதல்ல வசனத்தை வாசிச்சிருக்க, அதுக்கப்புறம் நான் இது உங்களுக்கு சொல்றேன். வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வாசி. வெளிப்படுத்தல் 13, 16, 17 வாசி. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இந்த வசனத்தை மாதிரி எல்லா வசனமும் மகத்துவம் தான். நான் பிரமிச்ச வசனங்கள்ல இது ஒன்று. இவ்வளவு துல்லியமாய் இந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனத்தை 1900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல எல்லாருடைய வலது கையிலும் அல்லது நெற்றியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீல், ஒரு மார்க் போடுவாங்க அல்லது ஒரு காரியம் செய்வாங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அந்த இடத்துல வசனம் இருக்கு, கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பை ஆர் செல் அப்படின்னு இருக்கு. இந்த காலத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது இன்னைக்கு உள்ளதான மெத்தட். இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கையில வச்சிருக்கீங்க. அந்த வசனம் சொல்லுது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தை நம்பரையாவது. இப்போ நீங்கள் ஒரு சீல் வச்சிருக்கீங்க, ஒரு மார்க், ஏதோ ஒன்று, எந்த வேணா எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு ஏர்டெல் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் பாக்குறீங்க. எதை பார்த்தாலும் ஒரு சிம்பிள் பாக்குறீங்களா? அந்த மாதிரி நீங்க வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. இப்ப நீங்க QR கோட் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அந்த சிம்பிள் தான் மெயின். அது உள்ள என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன இருக்குன்னே தெரியாது. அது ஒரு டிசைன், அவ்வளவுதான். அதை ஸ்கேன் பண்ணா ஒரு ஒரு கம்பெனியோட பேர் வருது. ஸ்கேன் பண்ணா ஒரு பேங்கோட டீடைல்ஸ் அதுல இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரியதான கம்பெனியோட ப்ரௌசர் அதுக்குள்ள இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கான ரூட் அதுல இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு முத்திரை, மார்க். ரெண்டாவது, ஒரு நாமம், பெயர். உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு அல்லது அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. மூணாவது, ஒரு நம்பர். இந்த நம்பருங்கிறத ரொம்ப பிரமிப்பு. இந்த நம்பர் எல்லாம் கொடுத்து வாங்குற காலமே இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்டமாற்று முறை இருந்துச்சு. ஆபிரகாம் வெள்ளி கட்டியை கொடுப்பாரு, அவங்க இடம் கொடுப்பாங்க. இதான் நடந்துச்சு. அப்படி இருந்த காலத்துல, வெறும் காசு கொடுத்து வாங்கின காலத்துல வசனம் சொல்லுது, நம்பர் இல்லாமல் வாங்க முடியாது. எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம்! இன்னைக்கு உங்களுக்கு டிஜிட்டல் மணி நம்பர் தான் மெயின். நீங்க வச்சிருக்கிறது ஒரு நம்பர், நீங்க அனுப்புறது ஒரு நம்பர், நடுவுல யூஸ் பண்ற பாஸ்வேர்ட் அது ஒரு நம்பர், உங்க அக்கவுண்ட் நம்பர் ஒரு நம்பர், உங்க போன் நம்பர், உங்க அக்கவுண்ட் நம்பர், அனுப்புறது ஒரு போன் நம்பர், அவருடைய அக்கவுண்ட் நம்பர், நடுவுல ஒரு பாஸ்வேர்ட் அது ஒரு நம்பர். நம்பர் தான் லைஃப். நம்பர் இல்லாமல் வாங்க முடியாது, விற்க முடியாது. இந்த தீர்க்க தரிசனம் இப்ப இந்த நிமிஷம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை விட இன்னைக்கு உள்ள ஜென்சிக்கு சொல்றேன், இன்னைக்கு உள்ள வாலிபர்கள், இன்னைக்கு உள்ள படித்த மேதாவிகள் உங்களுக்கு சொல்றேன், இதை விட துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவன் எங்கே? இதை விட துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற வேதம் எங்கே?
இத்தனை துணை மனுஷனை குறித்து துல்லியமாய் சொன்னதான ஒரு தேவனை உங்க லைஃப்ல பார்க்க முடியாது. நீங்க அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் சொன்னபடி செஞ்சிருக்கிறார். அப்படியே வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இன்னைக்கு நம்பர் இல்லாமல் உங்களால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த காலம் வந்து விட்டது. அந்த அரசாங்கம் எழும்பிருச்சு. அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்கும் இப்படியேதான் கொரோனாவுக்கு முன்னாடி இந்த கொரோனா வரதை பத்தி ஆண்டவர் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதை ரொம்ப அசட்டையா ஒரு கூட்டம் கேட்டாங்க. இதே இடத்துல நான் சொல்றேன், இங்க இல்ல, மேல்புறத்துல இல்ல, இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. அப்ப ரொம்ப அசால்ட்டா கேட்டாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னாங்க. இப்பவும் சொல்றோம், நீங்க பாக்குற இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் அதை பத்தி நாளைக்கு சொல்றோம். அது முடியும் போது உங்களுக்கு வலது கையிலையோ நெத்தியிலையோ நிச்சயம் ஒரு கருவியை பதிப்பார்கள். அதற்கு பயோசிப் என்று பெயர். இப்ப அது ரெடியா இருக்கு. அதை பதிக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க அதுக்கு ஒரு 1000 கேள்வி கேட்பீங்க. நீங்க கேள்வியே கேட்காம வாங்க வைக்கிறது தான் நடந்துச்சு. அது எப்படி நாங்க வாங்குவோம்? இப்போ உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிட்டு போனோம், இது இருந்தால்தான் உன்னை ஸ்கூலுக்குள்ள விடுவேன், இதை இருந்தால்தான் உன்னை வேலைக்குள்ள விடுவேன், இதை இருந்தால்தான் நீ பஸ் ஏறணும், இது இருந்தால்தான் நீ ட்ரெயின் ஏறணும்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நான் ஏன் செய்யணும் அப்படிம்பீங்க. அதுக்கு ஒரு கிருமி வந்துச்சு, கோவிட். அந்த கிருமியில ஒரு ஊசி போட்டாங்க. அது போட்டே ஆகணும்னு சொன்னாங்க. நீங்க போட்டீங்க. போட்ட உடனே ஒரு வேக்சின் சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சர்டிபிகேட் இல்லாமல் நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க வேற வழி இல்ல, அதை எடுத்துட்டு தான் போட்டீங்க. அது இல்லாமல் பிளைட் ஏறக்கூடாது, அது இல்லாமல் நீங்க பஸ் ஏறக்கூடாது, ட்ரெயின் ஏறக்கூடாதுன்னா நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்க. மறு பேச்சு கேட்காம போனீங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டா நீங்க செய்வீங்க. இப்பவும் உங்க வலது கையிலும் நெத்தியிலையும் அந்த சிப்பை வைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு உலகம். நான் சொல்றது இந்தியால, உலகம் ஒரு பெரிய ஐரோப்பியன் யூனியன் உருவாக்குது. ஒரு நாள் வரும், உங்கள் வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுவார்கள். கட்டாயம் இல்ல, போட்டா தான் எல்லாம்பா. உன் செல்போன் அப்பதான் வேலை செய்யும்பா, உன் பிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி வேலை செய்யாது. இப்பவே 10 பேர் பிங்கர் பிரிண்ட்டுக்கு போயிட்டீங்க. உங்க வலது கையில அந்த பிங்கர் பிரிண்ட் இருந்தா தான் இப்ப வேலை செய்யும் சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க செல்போனுக்கு இனிமேல் சிம் கார்டு கிடையாதுப்பா, சிம் கார்டை ஒரு சிப்பா மாக்கி கையில போட்டுருவோம், இனி நீ சார்ஜ் பண்ண வேண்டாம், அது ஆட்டோ சார்ஜ் ஆயிடும் உன் பாடியில. கேக்குறீங்களா? ஆமான்றீங்களா? இருக்கு, இப்பவே துபாயில போட்டிருக்கிறாங்க. துபாயில நோ செல்போன், சிப்ப கையில போட்டாச்சுன்னா நீங்க பேசிக்கலாம். உங்களுடைய தானே இன்னொரு கையில ஸ்பீக்கருக்கு தேவையானதை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க இனி எதையுமே செய்ய வேண்டாம். 24 hours யூ ஆர் அவைலபிள். இந்த சிக்னல் வீக்கு அந்த பேச்செல்லாம் கிடையாது, எல்லாம் கொண்டாந்தாச்சு. சோ ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் நடைபெறுவதற்கு அவங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்ல. அந்த வசனம் சொல்லுது, வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அது செஞ்சிடும். எப்படி வேக்சின் சர்டிபிகேட் வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் செஞ்சிடும். அப்படி ஒரு நிலை வரப்போகுது. அதற்கான ஒரு ஆரம்ப யுத்தம் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி அத்தனை தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாய் எழும்பிவிட்டது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் எழும்புகிறது. இப்போ எரேமியா வந்து சொன்னார் பாருங்க, நேபுகாத்நேச்சார் வரப்போறார். எரேமியா 26:18 சொன்னார் இல்லையா, ஆலயத்தின் பர்வதம் சீலோவை போல போரும், எருசலேம் மண்மேடுகளாகி போகும். சொன்னபோது அவரை யாரும் கேட்கல. ஒரு 100 வருஷம் ஒரு மனுஷன் கத்திக்கிட்டே இருந்தான், நீதியை பிரசங்கித்தான், ஒரு வயலும் கேட்கல. இப்படி ஆண்டவர் மனித திருமணங்கள் பரலோகராஜ்யம் சமீபம் சொன்ன போது எல்லாரும் அவரை பட்டணத்துக்கு புறம்பாக்கி சிலுவையில் இருந்தாங்க. இப்படி பல நேரங்களிலே உங்களுக்கு வரப்போகிறதான விஷயத்தை முன்பாக சொல்லும் போது கேட்க ஒரு அசட்டை, கேட்க ஒரு அநீதி, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசம். ஆனால் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எச்சரிப்பு கொடுக்கப்பட்டாகி விட்டது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது கன்வென்ஷன். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு, ஆண்டவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு. இதை கேட்டு மனம் திரும்பி ஆயத்தப்பட்டு கர்த்தரை சந்திப்பதற்கு நீங்களோ உங்கள் குடும்பமும் திருச்சபையும் ஆயத்தப்படுகிறானால் வரப்போகிற பேரழிவிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்ல இன்னும் நாள் செல்லும், புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் உணராத இந்த கூட்டத்தை போல நீங்களும் இருப்பீர்களானால் ஒரு நாள் வரும்,
கதவு அடைக்கப்படும், தட்டும் பொழுது திறக்கப்படாது. கதவு திறந்திருக்கிற வரைக்கும் ஜோடு ஜோடா எல்லாம் உள்ள போச்சு. ஒரு மனுஷன் கூட ஜோடா உள்ள போல. அடைக்கப்பட்டு ஜலப்பிரவாகம் வந்த போது திறக்கிறதுக்கு அந்த வழியே கிடையாது. அதே தான் இது. ரட்சணியனால் கதவு திறந்திருக்கிறது. மணவாளன் உங்களை அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இந்த ஆலயத்துக்குள் மட்டுமல்ல, இங்க இந்த ஆலயத்தின் மூலமாய் இந்த பகுதி முழுவதற்கும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீ இந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாயினை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்புவிக்கும் போது வரப்போகிற ஆக்கினைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:7, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் 16, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இந்த சத்தத்தை கேட்கும் போது ஒரு சிலருக்கு அசதியா இருக்கும், ஒரு சிலருக்கு ஏன் இப்படிலாம் சொல்றாங்கன்னு இருக்கும். ஆனால் இந்த சொன்ன காரியங்கள் நடைபெறுகிற காலத்திலே இந்த சத்தம் உங்களோடு கூட பேசும். வனாந்தரத்தில் ஒருத்தன் கத்தும் போது அது அவர்களுக்கு கேட்கவில்லை. ஒரு நாள் வந்தது, மணவாளன் வந்து விட்டார். அதே போலதான் உங்களுக்கும் சொல்லப்படுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. ஆயத்தப்படுவோம், ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்துல? எல்லா கண்களையும் மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். எல்லா கண்களையும் மூடுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மேடையில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, இசை வாசிக்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருடைய ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகணும். நாம எல்லாருக்கும் ஊழியம் பண்ணிட்டு நாம போகாம விட்டுறக்கூடாது. ஒப்புக்கொள்வோமா தேவ சமூகத்துல? 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் தான் நான் எடுத்துருக்கேன். அதற்கு பிறகு ஊழியக்காரர் கையில நான் ஒப்படைச்சிடுவேன். இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு காரியங்கள் கர்த்தர் சொன்னதெல்லாம் எழுத்துக்கு எழுத்து மிக துல்லியமாய் நிறைவேறுமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் நிறைவேறும். அவர் பொய்யுரையாத தேவன், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பார். இயேசு சொன்ன ஆசீர்வாதங்கள் வசனங்கள் எப்படி நிறைவேறிற்றோ, இயேசு சொன்ன வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறிற்றோ, அதே போல இயேசு சொன்ன நியாய தீர்ப்பின் வசனமும் நிறைவேறும். நிறைய பேருக்கு வாக்கு தத்த வசனம் நிறைவேறும் சொல்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனா நியாய தீர்ப்பு வசனத்தை சொல்லும் போது அவர் கிருபை உள்ளவர், அப்படிலாம் நடத்த மாட்டார்னு சொல்றாங்க. நம்முடைய பாவங்களுக்காக தன் சொந்த குமாரனையே தந்தவர் அவர். அவர் நினைச்சிருந்தா கிருபையா சிலுவை மரணம் இல்லாமலே மீட்க முடியும். ஆனால் நம்மை மீட்பதற்காக சிலுவை மரணம் என்கிறதான அந்த கொடுமையான வழியை கடந்து போக பண்ணினார். நியாய தீர்ப்பு எல்லோருக்கும் உண்டு. நியாய தீர்ப்பின் காலம் நெருங்கி இருக்கும். இதோ கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறது. வனாந்தரத்தை கூப்பிடுகிற கர்த்தருடைய சத்தம். ஒரு கழுதையின் மூலமாய் கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால், ஆவியானவர் உங்களுக்கும் சொல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வாழுங்கள். அந்த காலம் வந்திருக்கிறது. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்க கூட இருக்கிறவர்களுக்காக ஒப்பு கொடுத்து அந்த வருகையில போவதற்கு என்ன செய்யணுமோ, ஒருவேளை இதற்கு முன்னாடி இருந்ததெல்லாம் போகட்டும், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் ஒழிந்து போகட்டும். இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணுமே, அந்த மறுரூபமாகிற கூட்டத்தில் நான் இருக்கணுமே, மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது
உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆகும் பொழுது நானும் மாறணுமே. வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவுக்கு முன்பாக நிற்கிற கூட்டத்தில் தான் நிற்கணுமே. எத்தனை வருஷம் நான் இயேசுவோட இருந்தேன்றது முக்கியம் இல்லை. இயேசு வரும்போது அவரோடு கூட போகணும். 120 வருஷம், 40 வருஷம் எகிப்து, 40 வருஷம் வனாந்தரம், 40 வருஷம் மீதியா தேசம், அவ்வளவு டெடிகேட்டா இருந்து கடைசியில கானானுக்குள்ள போகாதது எவ்வளவு துக்கம், எவ்வளவு துக்கம். 3.5 வருஷம் இயேசுவோட ஊழியம் பண்ணி கடைசி 3 நாள் போகாம விட்டது எவ்வளவு துக்கம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவேன் என்பவர் சீக்கிரத்தில் வருகிறார். காத்திருக்குதல் முடிவடைகிற நேரம் வந்துவிட்டது. இன்னும் 1 மணி நேரம் ஊழியக்காரர்கள் நாங்கள் இருக்கிறோம். 10 மணி நேரம் 11 மணி வேலை முடிவடைந்து கொடுத்து நம்ம கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். ஒரு இமை பொழுதுல போயிடுவோம். ஆண்டவரை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை மறுதளிச்சிடாதீங்க, உலகத்துக்கு பின்னாடி ஓடிடாதீங்க. இருந்த பிரதர்ஷனில் இன்னும் கொஞ்ச நாள் நில்லுங்க. தீனால் தேசத்து ஸ்திரீகளை சுத்தி பார்க்க போய் சோரம் போனாங்க என்ற வசனத்தின்படி இந்த உலகத்தில் இருக்கிறத பார்த்து சோரம் போயிடாதீங்க. நோவா காலத்திலே தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் என்று கண்டு நாசமானது போல நீங்கள் உலகத்தை கண்டு சௌந்தரியம் என்று நாசமாய் விடாதீர்கள். இன்னும் கொஞ்ச காலம்தான். நமக்காக கட்டுகிற வாசஸ்தலம் முடிவடைகிற இடத்துக்கு வந்து விட்டது. ராஜா வரப்போகிறார். நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். உங்களையும் என்னையுமோ நித்திய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க பண்ண போகிறார். ஒப்பு கொடுப்போமா? இந்த வருகையில நான் போகணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்க கூடாது. அவரை சந்திப்பதற்கு எனக்கு இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். நானும் என் வீட்டார், நானும் என் சபையும் அவரை சந்திக்கிற இடத்தில் காணப்பட வேண்டும். அப்படி தீர்மானிக்கிறவங்க எல்லாம், ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் அவருடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்ந்து, ஆண்டவரே நீர் வரும்பொழுது 1000 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் பறந்து புறா போல் சிறகடித்து அந்த பரலோகத்தில் பிரவேசிக்கும் பொழுது நானும் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நானும் உள்ளே நுழைய வேண்டும் ஆண்டவரே. உம்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? உண்மையா வாஞ்சையோட நிச்சயம் கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயம் பதில் கொடுப்பார். அன்னி மேல நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் பேதுருவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவனை நடக்க வைத்து தேவன் பரலோகத்துல நம்ம பிரவேசிப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று தெரிந்தும் கர்த்தர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். வா, உன்னை கொண்டு போய் நான் பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பேன். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாளிலே தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான எச்சரிப்புக்காக, அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும் பொழுது சந்திக்கிற கூட்டத்துல இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டு. கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்திக்கிற கூட்டம், இந்த கூட்டம் அப்படியே இருக்கட்டும், திரளாய் உள்ளே நுழையட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, வலைதளத்தில் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் அந்த வருகையில காணப்பட கர்த்தர் கிருபை தருவீரா. உலகமோ உலகத்துக்கு உண்டானவர்களை இழுத்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.